சிம்பிளாக இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்ட்ஸ். ஓகேங்களா, லேப்டாப்பில் இப்போ நான் வச்சுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஏசரோட லேப்டாப்பு. ஓகேங்களா, இது வந்து ரீசெண்டாக நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு, நான் கூட வீடியோ போட்டிருந்தேன். இதோடைய மதர் போர்டு தான். இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது காம்போனன்ட்ஸுன்றதை உங்களுக்கு ஜஸ்ட் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து கெப்பாசிட்டர்ஸ், சின்ன சின்ன கெப்பாசிட்டர்ஸும் வரும், பெரிய கெப்பாசிட்டர்ஸும் அதில் இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்னஸாக பிளாக் கலரில் இருக்கும். ஓகேங்களா, அது வந்து ரெசிஸ்டன்ஸ். இது வந்து கிறிஸ்டல்ஸ், அதாவது அந்த இதில் சில்வர் கலர் பற்றி அது கிறிஸ்டல்ஸ். மேலே இருக்கிறது ஐசி, அது வந்து ரெகுலேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஐ மீன் காயில் அந்த ஒர்க் ஆகும் அந்த பர்பஸ்க்காக. அது மாஸ்ஃபெக்ட்ஸு, அதில் வந்து பவர் வந்து கன்சியூம் பண்ணி உங்களுக்கு வந்து இது போகிறோம், இன்புட் பண்ணி அவுட்புட் பண்ணோம். இது உங்களுக்கு கிளியராக வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது என்ன மாஸ்ஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வைஃபை, இது ரேம் வரும் உங்களுடைய லேப்டாப்பில். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஃபஸ்ட்டு பவர் கனெக்டர். ஓகேங்களா, பவர் கனெக்ட் பண்ண உடனே 19 வோல்ட் உள்ளே வரும் டைரெக்டாக. அதுக்கப்புறம் மாஸ்ஃபெக்ட்டுக்குள்ளே வந்து ஸ்ட்ரைட்டாக பவர் ஐவோக்குள்ளே போகும். பவர் ஐவோ தான் எல்லாத்துக்கும் மாஸ்டர் கண்ட்ரோல் மாதிரி. மொபைலில் எப்படி சர்க்குலராக பிரியுதோ இது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஐடின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது பவர் ஐவோ. ஓகேங்களா, மோஸ்ட்லி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது இது தான். இதுலேருந்து தான் உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் வோல்டேஜ் வந்து சப்ளைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஏதாச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.